எந்த துருக்கி ரோடு முடிவு வரைக்குமே வந்து 11:20 இப்போ கொடுக்குறாங்க அவங்களுக்கு சாப்பாடு. நைட்டுக்கு டூட்டிக்கு போனேன், சாண்ட்விச் வாங்கி கொண்டு போய் சாப்பிட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்டு விட்டு வந்திருக்கேன். அங்கேருந்து இஸ்த்ரா போகணும். சாண்ட்விச் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் சாப்பிட்டோம்னா போதும், நைட்டு சாப்பாடே முடிச்சிடலாம். அதில் இது வந்து பலாப்பில் தான், பலாப்பில் சாண்ட்விச் வடை தான் ஊரில் வர மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் சாண்ட்விச் சாப்பிட்டாச்சு, தண்ணி குடிக்கிறதுக்கு எடுத்தாச்சு. மேடத்தை வந்து ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுருக்கான். அங்கே போய் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக வந்து இஸ்த்ரா போகணும். எந்த ஏரியானா மல்கா ஏரியாவுக்கு. நான் இப்போ அதுதான் வண்டிக்கு போயிட்டுருக்கேன். நீங்கள் தான் நிற்கிது. இப்போ போயிட்டு அங்கே சொன்னாங்க சாண்ட்விச் வாங்கி கொடுத்தாங்களே, அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க, காசெல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க. சாப்பிட்டு 1 மணி நேரத்தில் அங்கே வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு அப்படின்ட்டு இப்போ நான் அங்கே விட்ட இடத்துக்கு தான் போகிறேன் பிக்கப் பண்ணுறதுக்கு. நாங்கள் அங்கே போயிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து இஸ்த்ராவுக்கு மல்கா ஏரியாவுக்கு போகிறேன். அங்கே வந்து நைட்டுக்கு 2-3 மணி நேரம் அங்கே தான் வெயிட்டிங்காக இருக்கும் இன்றைக்கி நைட்டு. பார்க்கலாம், அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் பார்க்கறதுலையும். பெட்ரோலை வச்சு தான் இப்போ நைட்டுக்கு போயிட்டு வந்து காலையில் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரணும். காட்டைக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. நைட்டே சொல்லிடணும், திருப்பி ரிட்டன் வர்றதுக்குள்ளேயாவது சொல்லிட்டோம்னா காலையில் டியூட்டிக்கு போகும்போது பெட்ரோல் அடிச்சுட்டே போயிடலாம். வீட்டிலேருந்து ரொம்ப தூரமாக இல்லை, 5 நிமிஷம் தான். இங்கேருந்து வந்தீங்கன்னா அந்த ரோடு வந்து முன்னாடி தகலியா அக்கிக்கில் இருக்க தகலியா ரோடு. இதுலேருந்து பக்கம் தான் வீடு. வீடு வந்து இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான், 5 நிமிஷம் கூட ஆகாது வர்றதுக்கு. இங்கே வந்து இங்கே நிற்கிறேன். கரெக்டாக 8 மணிக்கு வருவாங்க வெளியில், 7:40 ஆகுது. இப்போ சாயா கொடுத்து விட்டாங்க, கொண்டு வந்தேன், குடித்தேன். நான் 2 பேர், நான் ஒரு ஆள், பிலிப்பினி 2 பேர், ஒரு ஹிந்திக்காரர், யூபிக்காரர், எல்லாரும் சேர்ந்து குடிச்சிட்டு அவங்கெல்லாம் அவங்கவுங்க அங்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. நானும் எழுந்திரிச்சு ஒரு வேலை அங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த ஏரியானா மல்கா தான். மல்கா ஏரியாவில் இந்த பக்கம் இருக்கு போய்ங்களா, ஆப்போசிட்டில் நேராக தெரியுதா, அது வந்து தமிமி மார்க்கெட்டு. தமிமி மார்க்கெட்டு ஆப்போசிட் ஏரியாவில் தான் அந்த இஸ்த்ரா இருக்குது. வந்துருக்காங்க 8 மணிக்கு பிறகு தான், அந்த 8:30 ஆச்சு வரையில். இங்கே வரையில் அப்படி நைட்டு போகிறதுக்கு வந்து 12:30 மணி ஆகும். வீட்டுக்கு போய் சேரையில் 12-12:30 ஆகும். அது வரைக்கும் அப்படியே சும்மா நடந்துக்கிட்டே தங்க வேண்டியதுதான். சாப்பிட்டு வந்தாச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. நேற்று நைட்டு ஒரு இஸ்த்ராவுக்கு வந்தேன், அதுவும் இதே ஏரியா தான், மல்கா ஏரியா தான். மல்கா ஏரியாவில் அது வந்து துருக்கி ரோடு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில். அது நேற்று வீட்டுக்கு போகும்போது 12:30 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக 12 மணி, 12:30 இல்லை, 12:15 வீட்டுக்கு போயிட்டேன் நேற்று. 12:30 மணிக்கு போயிட்டாலும் காலை 6:30 மணிக்கு எந்திரிச்சு 7:30 மணிக்கெலாம் டியூட்டிக்கு போகணும், ஆஃபீஸ் டியூட்டி எடுத்துக்கு போகணும். அப்படிதான் இருக்கு இங்கே வேலை. இந்த பக்கம் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாக ஏரியா பூராமே வந்து நிறையா வந்து காஃபி ஷாப்பு, ஹோட்டல்ஸ் தான் இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே இருக்குது. இங்கேருந்து துருக்கி ரோடு முடிவு வரைக்குமே வந்து ஃபுல்லாக காஃபி ஷாப்பு, ஹோட்டல் தான். நைட்டு இல்லை, பகல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நைட்டு மாதிரியா இருக்குது. இப்போ டைம் வந்து எத்தனை மணின்னு தெரியுமா, டைம் வந்து 9:30 மணி ஆகுது. 12 மணி வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்கும். வந்து வெயில் நேரம் வேறு, நைட்டில் தான் எல்லோரும் வெளியில் இறங்குவாங்க, பகலில் இறங்க மாட்டாங்க. டிரைவர் எல்லோரும் கூப்பிட்ருக்காங்க சாப்பாடு கொடுக்குறதுக்கு. எல்லாம் நிற்கிறாங்க. அங்கே 2 பேர் வாங்கிட்டாங்க, அவங்க 2 பேர் பில் பண்ணி நிற்கிறாங்க வாசலில் சாப்பாடு வாங்குறதுக்காக. இப்போ தான் கொடுக்குறாங்க. டைம் வந்து 11:20 இப்போ கொடுக்குறாங்க அவங்களுக்கு சாப்பாடு. வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி உட்காந்துருக்கேன், ஏசியெல்லாம் ஆன் பண்ணிட்டு. டைம் வந்து கரெக்டாக 11:50. வீடு போய் சேர 12-12:15 ஆயிரம். 20 நிமிஷம் ஆகும் வீட்டுக்கு போக. ஓகே, பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.